திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே இஞ்சிமேடு கிராமத்தில் மின்மாற்றி பழுதானதால் கடந்த ஒரு வாரமாக சரியான மின்சார விநியோகமின்றி பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். இஞ்சிமேட்ல ஒரு வாரம் ஆகுது கரண்ட் வந்து. அதுக்கு டிரான்ஸ்பாரம் எரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. எதுக்கு கரண்ட் வரலன்னு கேட்டா எரிஞ்சிடுச்சுன்னு சொன்னாங்க. இது கழட்டிக்கின்னு 2 நாள்ல கொண்டாந்து போடுறேன்னு சொன்னாங்களாம். இந்த 2 நாள் ஆச்சு, இன்னைக்கு 8 நாளா ஆகுது கரண்ட் நின்று. எங்களால அடுப்பு பத்த வச்சு சாப்பிட முடியல, ஒரு டீ போட்டு குடிக்க முடியல, வீட்டுல படுக்க முடியல. காத்தோட்டமா இப்படி வெளியே தான் நாங்க உக்காந்துங்கிறோம். நாங்க எப்படி ஜீவிக்கிறது? எப்படி கரண்ட் இல்லாத நாங்க எதை யூஸ் பண்றது? ஃபேன் ஓடல, ஃபேனு கிடையாது. நாங்க இருட்டுல சாப்பிடவே முடியல. குழந்தைங்க ரொம்ப தத்தலைப்படுது. அதுங்க குழந்தைங்களை வச்சுக்கின்னு பெரியவங்க ரொம்ப பேஜார் படுறாங்க. குழந்தைங்க ஒவ்வொன்று அழற சத்தமாக்குது. வீட்டுக்கு காசு கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது சொல்லி இருக்கிறாங்க. டிரான்ஸ்பாரம் கொண்டாந்து போடுறதுக்கு கரண்ட் வர வைக்கும். வீட்டுக்கு 5000 ரூபாய் கேக்குறாங்களாம் கரண்ட். இதுக்கப்புறம் இதுக்கு முன்ன இருந்தாக்கா ரெடியா கரண்ட் வந்துடும், சீர் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப இன்னைக்கு 7 நாள் 8 நாள் ஆகுது, எங்களுக்கு கரண்ட் கிடையாது. அதை இப்ப ரெடி பண்ணி கொடுக்க சொல்லி நாங்க இப்ப எச்சரிக்கை பண்றோம். என் பேர் மணி, இஞ்சிமேட்ல இருந்து பேசுறேன். இன்னைக்கு 8 நாள் ஆகுது கரண்ட் போயிட்டு. இன்னும் இது வரல எந்த நடவடிக்கை எடுக்கல. 2 நாள்ல வந்துடும் சொன்னாங்க, இன்னும் இது வரலும் வரல. இன்னைக்கெல்லாம் எப்படின்னா வந்துட்டா கூட நைட்ல சின்ன சின்ன குழந்தைங்க வச்சுக்கின்னு ரொம்ப அவஸ்தைப்பட்டுங்கிறோம். டிரான்ஸ்பாரம் ரெடி ஆகிறதுக்கு இன்னும் ஆகல. அதனால காசு கேக்குறாங்க. காசு கொடுத்தா ரெடி பண்ணி தரேன்னு சொல்றாங்க. 5000 ரூபாய் கேக்குறாங்க ஒருத்தருக்கு.